தமிழ் சினிமாவிற்கு வயது என்று சொல்லி பொருந்தாது அப்படின்னா அதற்கு உயிரோட்டமான உதாரணம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். 74 வயதிலுமே இன்னும் ஒரு மாஸ்கிங் போல அடுத்த தலைமுறை ஹீரோக்களோட போட்டி போட்டு கூட செம்ம ஸ்டைலாக கெத்தாக நிற்கிறாரு. இப்போது அவர் கையில 3 பெரிய ப்ராஜெக்ட்ஸ், ஒவ்வொன்றுமே ரசிகர்களுக்கு வேற லெவல் ட்ரீட்டாக இருக்க போதா. விஜய் சார் ஜனநாயகன் படத்துடன் அரசியலுக்கு செல்றாரு. அது சார் வருடத்திற்கு ஒரு படம் அப்படின்னு கார் ரேசிங்ல தன்னுடைய முழு கவனத்தையுமே செலுத்திட்டு இருக்காரு. இதனால கோலிவுட் சினிமாவை அதிக பட்ஜெட்ல தாங்கி பிடிப்பது நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். ஜெயிலர் அப்படின்ற கோலிவுட் பிளாக் பஸ்டருக்கு பிறகு ரஜினி சார் தற்போது 3 டாப் டைரக்டர்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா. நெல்சன் சுந்தர் சி, நெல்சன் கமல் காம்போ, கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஜெயிலர் 2 படம் தற்போது நெல்சனுடன் பண்ணிட்டு இருக்காரு. ஜெயிலர் படம் எப்படி ரசிகர்களை கவர்ந்ததோ அதே உச்சத்துல இன்னொரு முறை எட்ட போகும் ஜெயிலர் 2. சோ இந்த சீக்வல் பற்றி ஆரம்ப பேச்சு வந்த நாள்ல இருந்தே ரசிகர்களிடையே செம்ம ஹைப் இருக்கு. நெல்சன் இப்போ எதிர்பாராத நடிகர்களை சேர்க்க போறாராம். அதாவது மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி ஸ்டார்களையுமே இந்த படத்துல அதிரடியாக கொண்டு வர போகிறார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஜினி சார் இப்போ இன்னும் ஒரு கெட்டப்பிலுமே வரவுள்ளார் அப்படின்ற தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தலைவர் 173. சோ கூலி மாதிரி வன்முறை நிறைந்த படத்திற்கு பிறகு ரஜினி சார் ரசிகர்களை களிப்படைய வைக்க முடிவு பண்ணிருக்காரு. அதற்காக அவர் இயக்குனர் சுந்தர் சி உடன் சேர்ந்து ஒரு காமெடி படத்தை சூஸ் பண்ணிருக்காரு. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா குடும்பத்துடன் ஒரு காமெடி படமாக இருக்கும். குடும்ப ரசிகர்கள் இந்த படத்தை வேற லெவல்ல விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னுமே சொல்லப்படுது. அடுத்ததாக தான் சூப்பர் ஸ்டாரும் கமலஹாசனும் இணைய போற திரைப்படம். இப்படி 74 வயதுல கூட அடுத்தடுத்து 3 படங்கள்ல கமிட் ஆகியிருக்காரு. நம்ம ரஜினி சார் முந்தைய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரே நேரத்துல இது போல நிறைய படங்கள்ல கமிட் ஆகிட்டு இருந்தாரு. சோ அப்போது அவருக்கு வயது கிட்டத்தட்ட 25ல இருந்து 30 இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா 74 வயதுல கூட இந்த அளவிற்கு ஒரு கமிட்மெண்டோட இருக்கார் அப்படின்னு பலருமே இவரை வாழ்த்திட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.